ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தோளும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். தோளும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும்
இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று ஆண்டவர் இங்கு அழகாக நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எருசலேமே, சீயோனே, நீ எழும்ப வேண்டும், உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கிறவர். நம்மை ஜெபத்தினால், துதியினால், பரிசுத்தத்தினால், பல்வேறு விதமான வல்லமை வரங்களினால் நம்மை ஆண்டவர் அலங்கரிக்க விரும்புகிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் இறங்கி போகும்போது கள்ளர் கையிலே அகப்பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் உரியப்பட்டு குற்றுயிராய் போடப்பட்டு அவன் கிடந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் பல நேரங்களில் நம்முடைய வஸ்திரங்களை இழந்தவர்களாக தான், பறிகொடுத்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் இல்லை, துதி இல்லை, வேத வசனம் இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில் ஆர்வம் இல்லை, ஆண்டவருக்காக வாழ்கிற வைராக்கியம் இல்லை, பரிசுத்த ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்படிப்பட்ட வஸ்திரங்களை எல்லாம், அலங்கார வஸ்திரங்களை எல்லாம் நாம் பறிகொடுத்தவர்களாக, இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே, நீ எழும்பு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனிமேல் உன் வழியாக அவன் கடந்து வருவதில்லை. திரும்பவும் துதி செய்ய தொடங்கு, திரும்பவும் என்னை ஆராதிக்க ஆரம்பி, திரும்பவும் ஜெபம் செய், வேதத்தை வாசி, திரும்பவும் பரிசுத்தத்துக்கு உன்னை அர்ப்பணித்து விடு என்று சொல்லி இந்த அலங்கார வஸ்திரங்களை எல்லாம் நீ உடுத்தி கொள்ள ஆரம்பிக்கும் போது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழியாய்க்கூட அவன் கடந்து வருவதில்லை. கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை அலங்கார வஸ்திரங்களினால் உன்னை உடுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? கவலையினாலும் கண்ணீரினாலும் பல்வேறு விதமான சோதனைகளை குறித்தும் போராட்டங்களை குறித்து எண்ணி எண்ணி மனம் கலங்கி கொண்டிருக்கிற அந்த துக்க வஸ்திரத்தை கலட்டி விட்டு அலங்கார வஸ்திரங்களை நாம் உடுத்தி கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்தி கொள்ள வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் அலங்கார வஸ்திரங்களை இழந்து பறிகொடுத்து கவலையினாலும் கண்ணீரினாலும் வேதனைகளினாலும் பாரங்களினாலும் நிறைந்து துக்க வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த துக்க வஸ்திரங்கள் எல்லாம் களையப்பட்டு அலங்கார வஸ்திரங்கள் உடுத்துவிக்கப்படட்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். துதியினாலும் ஆராதனையினாலும் ஜெபத்தினாலும் வேத தியானத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் வல்லமையின் வரங்களினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும் ஆண்டவரே. அலங்கார வஸ்திரங்கள் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீதும் உடுத்துவிக்கப்படுவதாக, ஒவ்வொருவரும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக நிலை நிற்கட்டும் ஆண்டவரே. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும், வேலி அடைத்துக் கொள்ளும், புதிய வஸ்திரங்களை அவர்கள் மேல் போடும். ஆண்டவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.